வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து உள்ள அப்ஜெக்டிவ் கொஸ்டின். ஏற்கனவே இந்த வீக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு வீடியோ மண்டே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டாவது வீடியோ. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து எடுத்திருக்க கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதே மாடல் கொஸ்டின்ஸ் தான் ஏஐ எக்ஸாமில் வரும். ஸோ எல்லா கொஸ்டினுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதே சமயம் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷர். அட் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷர் ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நானும் ஆன்சர் சொல்ல. அட் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷர். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷர்னு எந்த பாயிண்ட்டை சொல்லுவோம்? பெண்டிங் மொமெண்ட் இஸ் மினிமம், பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம், பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஜீரோ, பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஜீரோ அண்ட் இட் சைன் சேஞ்சஸ். ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷரோட கரெக்டான டெஃபினேஷன் இது. ஸோ ஆன்சர் இஸ் டி, பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஜீரோ அண்ட் இட் சேஞ்சஸ் சைன். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷன்னு எந்த பாயிண்ட்டை சொல்லுவோன்னா, எந்த பாயிண்டில் ஒரு பீமில் பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷன்னு சொல்லுவோம். பெண்டிங் மொமெண்ட்டும் ஜீரோவாக இருக்கணும், அதே சமயத்தில் பெண்டிங் மொமெண்ட்டோட அந்த சைனும் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவில் இருக்கும், பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த இடத்துக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் டி, பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஜீரோ அண்ட் இட் சைன் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், the shear diagram for a cantilever beam subjected to concentrated load at the free end is given by an. A shear diagram for a cantilever beam subjected to concentrated load at the free end is given by an. ஸோ ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குது, அந்த கேன்டிலிவர் பீமில் ஃப்ரீ எண்டில் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோடு கொடுத்துருக்க டயக்ராமோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எந்த ஷேப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ட்ரையாங்குலர் இருக்குமா, ரெக்டாங்குலராக இருக்குமா, பேரபோலா, எலிப்ஸா? ஸோ ஆன்சர் ரெடி பண்ணலாமா? ஸோ ஆன்சர் எப்படி பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கேன்டிலிவர் பீம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்டிலிவர் பீம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதை ரெண்டு ஃப்ரீ. இதுதான் கேன்டிலிவர் பீம். ஸோ இந்த ஃப்ரீ எண்டில் ஒரு லோடு இருக்கான், கான்சன்ட்ரேட்டட் லோடு அட் த ஃப்ரீ எண்ட். ஸோ இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக ஒரு லோடு இருக்குது. ஸோ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், அதாவது எஸ்எஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே வந்து இருக்குது, இங்கே வந்து ஒரு லோடு இருக்குது. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்படி இருக்கும். ஸோ ரெக்டாங்குலராக இருக்கும். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இதுவே பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்னா கொஞ்சம் இப்படி வந்து குவாட்ரடிக் பேரபோலாவாக இருக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். கேன்டிலிவர் பீம் கொடுத்து லோடு வந்து ஃப்ரீ எண்டில் இருந்தால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ரெக்டாங்குலராக இருக்கும். ஸோ என்ன பீம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணிக்கணும். ஸோ இதுவே சிம்பிளி சப்போர்ட்டட் கொடுத்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும்தான் மாறி கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ஸோட மாடல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ த ஷியர் டயக்ராம் ஃபார் a cantilever beam subjected to concentrated load at the free end is given by an rectangle. Answer is B, rectangle. Next question, a beam shown in figure. Free cantilever beam, single overhanging beam, double overhanging beam, propped cantilever beam. ஸோ மேலே கொடுத்துருக்க பீம் வந்து எந்த டைப் ஆஃப் பீம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை முதல்ல நீங்கள் டெரைவ் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரீ கேன்டிலிவர்னா என்ன? ஸோ இப்போ தானே சொன்னோம், ஃப்ரீ கேன்டிலிவர்னா ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது ரெண்டு ஃப்ரீ. ஸோ இதுதான் ஃப்ரீ கேன்டிலிவர். ஸோ அடுத்து ப்ராப்பர்டு கேன்டிலிவர்னால் எப்படி இருக்கும்? ஸோ இது கேன்டிலிவரில் ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட் இருந்தால் இது ப்ராப்பர்டு கேன்டிலிவர். அடுத்தது சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம், டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டரில் ஒரு ரெண்டு லோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எய்தர் இது ஹிஞ்சுடாக இருக்கலாம், ரோலராக இருக்கலாம், ஏதோ ஒரு ரெண்டு லோடு இருக்குது. அந்த லோடு வந்து ஃபஸ்ட்டுலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அந்த பீமில், அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த இதில் இருக்கும். ஸோ அதுதான் சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம். அடுத்து இருக்க டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம் எப்படி இருக்குன்னா, ஒரு பீம் இருக்குன்னா பாதியில் தான் ஒரு லோடே ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து ஒரு ஹிஞ்சுடு லோடு இருக்குது. ஸோ அடுத்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஹிஞ்சுடு சப்போர்ட் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்கு பேர் தான் டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன?
ஃபஸ்ட்டு இங்கே கேப்பே இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லோடு ஸ்டார்ட் ஆகுது, அடுத்ததில் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ ஃப்ரீ கேன்டிலிவர் பீம்னா இப்படி, அடுத்து ப்ராப்பர்டி கேன்டிலிவர்னா ஒரு கேன்டிலிவரில் ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட், டபுள் ஓவர் ஹேங்கிங்னா கொஞ்சம் முன்னாடி வந்து பீமில் வந்து ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க பீம் வந்து சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ பீம் இஸ் single overhanging beam. Answer is B. Next question. In a cantilever beam subjected to general loading, the maximum bending moment is at. In a cantilever beam subjected to general loading, the maximum bending moment. So cantilever beamல general ஒரு loading இருக்கு. So maximum bending moment எங்க இருக்கும்? Fixed endல, ஃப்ரீ எண்டா, மிட் ஸ்பேனா, குவார்ட்டர் ஸ்பேனா, இது 4ல் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யோசிச்சிட்டிங்களா? ஸோ கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லோடிங் எங்கே இருக்குன்னா அதோட ஃபிக்ஸ்டு எண்டில் தான் மேக்ஸிமம் லோடிங். ஸோ கேன்டிலிவர் பீமுங்கிறது இதுதான். ஸோ கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் லோடிங் இருக்குது அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்கும்? ஃபிக்ஸ்டு எண்டில் மட்டும்தான் கேன்டிலிவர் பீமில் மேக்ஸிமம் லோடிங் வந்து இருக்கும். இன் ஏ கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு ஜென்ரல் லோடிங், த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் அட் ஃபிக்ஸ்டு எண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மொமெண்ட் அட் ஹிஞ்ச் வில் பி. மொமெண்ட் அட் ஹிஞ்ச் வில் பி infinity, 0, depends upon acting forces, none of this. Moment at a hinge will be, ஸோ ஹிஞ்சுட் சப்போர்ட்டில் மொமெண்ட் இன்ஃபினிட்டியாக இருக்குமா, 0வாக இருக்குமா, டிபெண்ட்ஸ் அப்பான் ஆக்டிங் ஃபோர்ஸஸ் அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ இதில் ஹிஞ்சுட் சப்போர்ட்டில் மொமெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஹிஞ்சுடு பீம் இருக்குது, ஹிஞ்சுடு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா எப்போதுமே அந்த பின்டு சப்போர்ட் ஹிஞ்சுடு சப்போர்ட்லாம் வெர்டிக்கல் மொமெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் மொமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ரொட்டேஷன் வந்து இருக்காது. ரொட்டேஷன் வந்து 0வாக தான் இருக்கும். ஒன்லி வெர்டிக்கல் மொமெண்ட்டும் ஹரிசாண்டல் மொமெண்ட்டும் மட்டும்தான் இருக்கும். ரொட்டேஷன் அதாவது ஆங்குலர் ரொட்டேஷன் வந்து 0வாக இருக்கும். ஸோ மொமெண்ட் ஹிஞ்ச் வில் பி 0. மொமெண்ட் அட் ஹிஞ்ச் வில் பி 0. எப்போதுமே பின்டு சப்போர்ட் ஹிஞ்சுடு சப்போர்ட்லாம் வெர்டிக்கல் ரியாக்ஷனும் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். மொமெண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். அதை வந்து மறந்துடாதீங்க. So moment at hinge will be 0. Answer is B, 0. Next question. The rate of change of shear force is equal to. The rate of change of shear force is equal to bending moment, curvature, deflection, intensity of loading. The rate of change of shear force is equal to. Rate of change of shear force எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. பெண்டிங் மூமெண்ட், கர்வேச்சர், டிஃப்ளெக்ஷன், இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். இந்த 4ல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஸோ ரேட் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ்னால் எப்படி சொல்லுவோம்? ஃபார்முலாவில் dv/dx ஈக்குவல் டு டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ விங்கிறது தான் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூங்கிறது என்ன? லோட். ஸோ இங்கே வரும்போது இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். அதாவது dv/dxங்கிறது தான் ஷியர் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ dv/dx ஈக்குவல் டு டபிள்யூன்னு இருக்கும். டபிள்யூங்கிறது தான் லோட். ஸோ dv/dx ஈக்குவல் டு டபிள்யூ, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். ஸோ இதுவே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸுக்கு பதிலாக இப்போ வந்து பெண்டிங் மொமெண்ட் இங்கே கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷியர் ஃபோர்ஸுக்கு பதிலாக பெண்டிங் மொமெண்ட். அப்போது ஃபார்முலா dm/dx ஈக்குவல் டு வின்னு வரும். dm/dx ஈக்குவல் டு v, அதாவது பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். பெண்டிங் மொமெண்ட்டாக இருந்தால் அது ஷியர் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே ஷியர் ஃபோர்ஸாக இருந்தால் இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். Next question. If the cantilever beam carries a uniformly distributed load over its entire length, the shape of bending moment diagram is. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பீம் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின், இஃப் த கேன்டிலிவர் பீம் கேரிஸ் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஓவர் இட்ஸ் என்டையர் லென்த், த ஷேப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ ஒரு கேன்டிலிவர் பீமில் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது, அதாவது யூடிஎல் லோடு இருக்குது. அப்போது பெண்டிங் மொமெண்ட்டோட ஷேப் எப்படி இருக்கும்? லீனியராக இருக்குமா, குவாட்ரட்டிக் பேரபோலாவாக இருக்குமா, கியூபிக் பேரபோலாவாக இருக்குமா, ட்ரையாங்குலராக இருக்குமா? இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேன்டிலிவர் பீம்.
ஸோ ஒரு கேன்டிலிவர் பீமில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இட்ஸ் என்டையர் லென்த். ஸோ அப்போ இது ஃபுல்லாக எப்படி இருக்குது, யூடிஎலாக இருக்குது. ஸோ இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ பெண்டிங் மூமெண்ட் இப்படி இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இந்த கேன்டிலிவரில் யூடிஎல் இருந்தால் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து குவாட்ரட்டிக் பேரபோலா. இதோட ஷேப் வந்து குவாட்ரட்டிக் பேரபோலா. ஸோ நார்மலாக ஒரு கேன்டிலிவர் பீமில் யூடிஎல் இருக்குது. ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும், குவாட்ரட்டிக் பேரபோலாவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய பீம் எடுத்து சின்ன சின்ன பீம் எடுத்து பெண்டிங் மூமெண்ட் என்ன ஷேப்பில் இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு ஒவ்வொன்றா இந்த டாபிக் படிக்கும்போது சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ கேன்டிலிவர் பீமில் ஒரு யூடிஎல் இருந்தால் ஆன்சர் வந்து குவாட்ரட்டிக் பேரபோலா ஷேப்பில் தான் பெண்டிங் மூமெண்ட் இருக்கணும். Next question. The bending moment M is constant over its length of a segment of a beam. The shearing force will also be constant over this length and it's given by. The bending moment is constant over the length of segment of a beam. The shear force will also be constant over its length is given by. So ஒன்றும் இல்லை, பெண்டிங் மொமெண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக, ஷியர் ஃபோர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அப்போ வந்து கீழே உள்ள எந்த ஆன்சர் மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸுக்கு முதல்ல நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் சொன்னோம் இல்லையா, dm/dx = 0. அதாவது ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட்டுக்குள்ள ஃபார்முலா dm/dx = 0. ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருந்தால் எம்மும் வந்து 0வாக இருக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் 0வாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வியும் இங்கே 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போது எம்மும் 0ன்னு ஆன்சர் வரணும், வியும் 0ன்னு ஆன்சர் வரணும். ஆனால் இங்கே 0ங்கிற ஆன்சர் வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து என்னவாக இருக்கணும், நன் ஆஃப் எபோவாக இருக்கணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் த லென்த் ஆஃப் செக்மெண்ட். பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது எம். ஸோ dm/dx = வின்னு இருக்கும். பெண்டிங் மொமெண்ட்டும் கான்ஸ்டன்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸும் கான்ஸ்டன்ட். அப்போது வந்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சிங்கன்னா பெண்டிங் மொமெண்ட்டும் 0ன்னு வரணும், ஷியர் ஃபோர்ஸும் 0ன்னு வரணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆன்சரில் 0 எங்கேயுமே இல்லை. அதனால தான் ஆன்சர் டி, நன் ஆஃப் எபோவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். The maximum deflection of tip cantilever beam with concentrated load P at the free end is. The maximum deflection of tip cantilever beam with concentrated load P at the free end. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து டிப் கேன்டிலிவர் பீமோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. PLQ/3EI, PLQ/8EI, PLQ/12EI, PLQ/24EI. ஸோ இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டிப் கேன்டிலிவர் பீம். ஸோ டிப் கேன்டிலிவர் பீம்னா என்னென்னா, நார்மலாக ஒரு கேன்டிலிவர் பீம் நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ இதுலேயே சின்ன சின்னதாக ஒரு டாட் மாதிரி கொடுத்து இங்கே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டுக்கு பேர் தான் டிப்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் டிப் கேன்டிலிவர் பீம். ஸோ கேன்டிலிவர் பீம்லேயே கீழே ஒரு டிஃப்ளெக்ஷன் வர மாதிரி டாட் கொடுத்துருந்தா அது டிப் கேன்டிலிவர் பீம். ஸோ இதில் கான்சன்ட்ரேட்டட் லோடு P அட் ஃப்ரீ எண்ட். இந்த ஃப்ரீ எண்டில் ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோடு இருக்குது. ஸோ இதுதான் டிப் கேன்டிலிவர் பீமோட டயக்ராம். ஸோ இதோட ஃபார்முலா PL3/3EI. Maximum deflection of the tip cantilever beam with concentrated load P at the free end is PL3/3EI. இதுதான் ஃபார்முலா PL3/3EI. Next question. For a simply supported beams, the allowable deflection shall not exceed. For a simply supported beams, the allowable deflection shall not exceed. ஸோ இது வந்து கோட் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். IS 456 டேபிள் நம்பர் 23 இருக்கும். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மேக்ஸிமம் அலோவபிள் டிஃப்ளெக்ஷன் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா, ஸ்பேன் டிவைடட் பை 250 தான் கரெக்டான ரேஞ்சு. ஸோ ஸ்பேன் டிவைடட் பை 250லேருந்து ஸ்பேன் டிவைடட் பை 350 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ இந்த 350க்கு மேலே டிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் பி, 1 divided by 350 of span. For a simply supported beams, the allowable deflection shall not exceed 1 divided by 350 of span. எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும்னா ஸ்பேன் டிவைடட் பை 250லேருந்து ஸ்பேன் டிவைடட் பை 350 ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.